அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி நம்மளுக்கு 0 to ஹீரோ இருக்குது. மார்க்கெட் நேற்று போல் இன்று அமையுமான பெரிய ரேஞ்ச் அமைய வாய்ப்பா அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் இன்றைய ஆரம்பமாக வாய்ப்புக்கு எச்எக்ஸ் நிஃப்டி பார்ப்போம். எச்எக்ஸ் நிஃப்டி 17,592 நம்மளுக்கு வர்த்தகமாயிட்டிருக்கு. நேரம் 7:35. இப்போ நம்மளுக்கு ஆப்ஷனுடைய லாஜிக்குள்ளே போகணும். அந்த லாஜிக்கை நிறைய பேர் பார்க்காம சந்தையோட கேண்டில்ஸ்டிக் நியூஸ் பேஸ்டு என்ன அப்படி தான் பார்க்குறீங்க. ஆனால் ஸ்பாட் எங்கே முடியுதோ அதனுடைய ரேஞ்சில் இருக்கிற ஐடிஎம் காலுக்கும் ஐடிஎம் புட்டுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். அந்த டைம் வேல்யூ 0 ஆகிடணும். அப்போது இந்த டைம் வேல்யூவை 0 பண்ணுறது தான் இவங்க கான்செப்ட். அப்போது இதில் இருக்கிற ஸ்ட்ரைக் எதற்கு நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்யணும். இதை ஒருத்தர் இந்த இடத்துல ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால ஒருத்தர் நாலேஜ் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. உங்கள் மனதுக்கு தோன்றணும், உங்களுக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். அதனால தான் இந்த கால்குலேஷனை லாஜிக்காக நம்ம ஹெட்ஜிங் பர்பஸில் இருக்கிறனால தான் இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை வச்சு தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறுமா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நேற்றோட ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் மாறாது. என்னென்னா ஆப்ஷன் டேபிள் மட்டும்தான் மாறப்போகுது. மாறினா அந்த ரேஞ்ச் எங்கன்னு மாறும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இப்போவும் அதிகமாக இருக்கனால 10 ரூபா பொருள் இப்போவும் 20 ரூபா இருக்குது. அப்போ 10 ரூபா எச்சா தான் இருக்குது. அப்போ பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூ செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பார்க்குறது, செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறதுனா செல்லருக்கு அவங்களோட தாக்கம் என்னவாக இருக்கணும், பையருக்குன்னா அவங்களோட தாக்கம் என்னவாக இருக்கணும்னு தெரிய வேண்டும். அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறனால நம்மளுக்கு இந்த ரேஞ்சை 0 டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ 0 பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு மொமெண்டம் பண்ணணும். அந்த மொமெண்டம்னா நேற்றைய ஹை லோவுக்கு நல்ல தூரமாக இருக்கனால இன்சைடு ரேஞ்ச் இருக்க வாய்ப்பாக இருக்கும். அதை பிரேக் அவுட் பண்ணணும், பெரிய ரேஞ்ச் அமையணும். ஆனால் அந்த பெரிய ரேஞ்ச் அமையாமல் ஒரு சின்ன ரேஞ்சிலேயே இந்த ப்ரீமியத்தை கரைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பேருந்தில் கடைசி இருக்கையில் அமர்ந்துட்டு போனீங்கன்னா ஒரு 5 பேர் அமர வேண்டிய இடத்துல 6 பேர் அமர்ந்திருந்தா அவர்கள் கம்ஃபர்டபுளாக 6 பேருமே உட்கார்றதுக்கு ஏதாச்சும் ஒரு டேர்னிங்கில் பஸ்ஸு பெருசாக டேர்ன் ஆகும். அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது எல்லாருமே 6 பேருமே கம்ஃபர்டபுளாக உட்காருவாங்க. அந்த மாதிரி மார்க்கெட் கம்ஃபர்டபுளாக அந்த ப்ரீமியத்தை 0 பண்ணுறதுக்கு மேலே ஒரு ஏற்றம் கீழே ஒரு ஏற்றம் மேலே ஒரு ஏற்றம் பண்ணாலே அது கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு ப்ரீமியம் வந்துடும். இதை புரிந்து கொண்டு இன்று பாருங்கள், உங்களுடைய சந்தையோட அனுபவம் உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு 17,500லேருந்து 17,700க்குள்ளே இருக்கிறதுக்கு அதிகமாக முயற்சி பண்ணுங்கள். 0 to ஹீரோ காலையில் 10 மணினா அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுங்க. 2 மணிக்கு மேலேனா நியர் ஐடிஎம்மாக மாறக்கூடிய ஸ்ட்ரைக்கை 5 ரூபாயிலேருந்து 15 ரூபா மட்டும்தான் ட்ரை பண்ணணும். அதற்கு மேலே ட்ரை பண்ணி அடிக்ஷன் ட்ரேடுக்கு போயிடாதீங்க. 0 to ஹீரோ எளிதாக அடிக்ஷன் பண்ணிவிடும். அதனால் எந்த ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆய்வு செஞ்சு முடிவு பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டிக்கும் அதே போல் தான் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி மிக அதிகமாக இருக்குது. அதனுடைய தாக்கம் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா 40,200லேருந்து 40,800க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் 0 to ஹீரோக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 40,670, 40,816, 41,119. சப்போர்ட் லெவல் 40,421, 40,229, 39,875 இருக்கும். இது ஆப்ஷன் பிரீமியத்தின் கணக்கீடின் அடிப்படையில் நம்ம எடுப்பது. இன்றைய அட்டவணை நம்மளுக்கு முக்கியம். எப்படி அட்டவணை அமையுதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் சந்தையோட மாற்றம் இருக்கும். அதை பார்த்து ஆய்வு செய்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.